குடிச்சாரு பாருங்களேன். அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில எங்கேருந்து எப்போ அவருக்கு ஆபத்து வரும்னே சொல்ல முடியாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இந்த தருணத்தில் அந்த பிரச்சாரத்துக்காக அவர் வண்டியில் ரேலி போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு இளைஞர் வந்து ஒரு இளநீ கொடுத்தாரு. ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த இளநியை வாங்கி அண்ணன் அங்கேயே குடித்தார். இல்லை யோசிச்சு பாருங்க, யாராவது ஒரு விஐபி விடுங்க, நம்மளே எடுத்துக்கோங்களேன். நம்ம யாராவது முன்ன பின்ன தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தோன்னா அது வாங்கி குடிப்போமா, சாப்பிடுவோமா? அதில் அது எவ்வளோ அன்பு இருந்துச்சு பாருங்களேன், எவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு பாருங்களேன். அந்த நம்பிக்கை நம்ம எல்லாரையும் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா, தங்கச்சியா, அக்காவா, அம்மாவா, அப்பாவா பார்க்கலாருங்க. அந்த மனுஷன் சும்மா ஒரு பேச்சுக்காக உங்கள் வீட்டில் ஒரு ஆளுன்னு சும்மாலாம் சொல்லலை. அந்த மனுஷன் டக்குன்னு வாங்கி குடிச்சாரு பாருங்களேன். அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில எங்கேருந்து எப்போ அவருக்கு ஆபத்து வரும்னே சொல்ல முடியாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இந்த தருணத்தில் அந்த மனுஷன் டக்குன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அந்த இளநீ வாங்கி குடிக்கிறாருன்னா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பார் நம்ம மேலே, இல்லைங்க? சே, இந்த வைரத்தை விட்டுறக்கூடாதுங்க. ஏங்க இதில் என்ன, எனக்கு என்ன காசா பணமா? இல்லை நான் ஏன் வந்து எங்கள் அண்ணனை சப்போர்ட் பண்ணணும்? நான் ஏன் வந்து தளபதிக்காக ஓட்டு போடுங்க நான் ஏன் கேட்கணும்? இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா கட்சியிலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எந்த கட்சிக்கு வேணால் போகலாம். நான் ஏன் இந்த மனுஷனை இவ்வளோ லவ் பண்ணணும்? அந்த மனசு தாங்க. நமக்கு ஒன்றுனா அந்த மனசு துடிக்குது. நமக்கு ஒன்றுனா அவர் வீட்டில் ஒரு ஆளாக நினைக்கிறாரு. இந்த மனுஷன் இவருக்கு ஓட்டு போடாமல் வேறு யாருக்குங்க ஓட்டு போடுவான்? 1000 பேர் 1000 சொல்லட்டுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நம்ம தங்கத்தை ஜெயிக்க வைப்போம். தேங்க்யூ.